எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. ஆனா பாருங்க, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்க்கு மேல அவங்களால மூவ் பண்ண முடியாம அந்த இடத்திலேயே நின்னுட்டு இருப்பாங்க. இதுக்கு ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா, நாம பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபினான்ஷியல் பிளானிங், அதாவது நிதி திட்டமிடுதல். அப்படின்னா என்ன? வாங்க ரொம்ப சிம்பிளா நம்ம இதுல பார்க்கலாம். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அந்த பணத்துல எந்த அளவுக்கு நம்ம செலவு செய்றோம், எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சரியான நிதி திட்டமிடல் மூலமா நம்ம பணத்தை மேனேஜ் பண்றது தாங்க இந்த நிதி திட்டமிடல். வணக்கம், நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டு ரிச். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஃபினான்ஷியல் பிளானிங், அதாவது நிதி திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரே நாள்ல எல்லாம் வந்துராதுங்க. பை பிராக்டிஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், இதன் மூலமா தான் நாம இந்த நிதி திட்டமிடலை நம்ம லைஃப்ல அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கான லைஃப் ஸ்டைல் தான் நாம மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்முடைய நிதி திட்டமிடல் அண்ட் லைஃப் ஸ்டைல், இந்த ரெண்டுமே நம்ம லைஃப் கிராஃப்ல ஈக்குவலா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். நம்ம முதல்ல சேவிங்ஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கான சில விஷயங்களை ஆரம்பிச்சிடணும். நம்ம வருமானத்துல நம்முடைய அடிப்படை தேவை விஷயங்களுக்கு செலவுக்கு போக ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய செலவு இந்த லைஃப் ப்ரொடெக்ஷனுக்கான செலவு தாங்க. நம்ம லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக இருக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் தலை தெறிக்க ஓடுவாங்க. ஆனா பாருங்க, நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதே இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிளானிங் தான். லைஃப் இன்சூரன்ஸ்னா உடனே என்டோமெண்ட் பிளான், மணி பேக் பிளான், அதுக்கப்புறம் யூலிப்னு சொல்ற யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், இது எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா டேர்ம் பிளானை எடுத்துக்கோங்க. நம்ம கட்டுற பிரீமியம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. இது ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான். என்னது, கட்டின பிரீமியம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் நிறைய கட்டி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதுல இருந்து தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் அதிகபட்சம் 7% இல்லை 8%, அவ்வளோதாங்க அதிகபட்சம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு சூப்பராக நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துட்டு நம்ம மிச்சம் பண்ற பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 12%க்கு மேல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி நாம பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு வருஷத்தோட வருமானம் எவ்வளவோ அதுல 15ல இருந்து 20 மடங்கா சர்ம் இன்சூர்டு பிளான் பண்ணி அதுல நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். குடும்பத்துல சம்பாதிக்கிற நபருக்கு அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது ரிஸ்க் நடந்ததுன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமா வர்ற சம் இன்சூர்டு அமௌண்ட் அந்த ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னும் எடுக்கலன்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நீங்க அதை பிளான் பண்ணுங்க. ஒரு நல்ல சர்ம் இன்சூர்டுக்கு பெஸ்ட் கவரேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீசனுக்காகவோ இல்ல ஒரு எமர்ஜென்சிக்காகவோ நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஏதாவது ஒரு செலவு ஆகுது அப்படின்னா, அந்த பணத்தை நீங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலமா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற செலவுலேயே இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியான செலவுகள் தான் ரொம்ப அதிகம். நீங்க பேச்சுலரா இருந்தாலும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆனா கூட உங்க ஒய்ஃப் நேமை கூட இதுல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். குழந்தை பிறந்தா கூட குழந்தையோட நேமையும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு வேணும்னா நீங்க செப்பரேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டர். நீங்க ஜாப்ல இருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மெடிக்ளைம் அவங்களே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்க செப்பரேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது சரியாயிரும். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தோம்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்றது தான். நீங்க ஜாப்ல இருக்கீங்கன்னா 3 இல்ல 6 மாச சம்பளத்தை நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். இது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல எஃப்டில போட்டு வைக்கலாம். இது ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா மட்டும்தான் நீங்க இது எடுக்கணும். இல்ல வேற எந்த காரணத்துக்காகவோ கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்ல டூர் போகணும் அப்படிங்கிற பிளான்காக எல்லாம் நீங்க இந்த பணத்துல கை வைக்கவே கூடாது. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு உங்க ஜாப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அதை விடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட, நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போற வேலைக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. இன்கேஸ் அது ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள அப்படின்னாலும் நீங்க அதை சமாளிக்கிறதுக்கு உங்க ஃபேமிலிக்கு ரன் பண்றதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். நெக்ஸ்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இந்த ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க மோஸ்ட்லி யாரும் அவ்வளோ இயர்லியரா யோசிக்கிறதே கிடையாது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் இந்த யோசனையே நமக்கு வரும். கூடவே சேர்ந்து பயமும் வந்துடும். அந்த டைம்ல தான் நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்காக என்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதே யோசிப்போம்.
நீங்க உங்க கெரியர ஸ்டார்ட் பண்ணும்போதே, இந்த ரிட்டயர்மென்ட்க்கான ஒரு சின்ன அமௌண்ட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 30, 35 வருஷத்துக்கு சேமிக்கிற இந்த சின்ன தொகை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார்பஸையே கிரியேட் பண்ணும். இத நம்ம மாசம் மாசம் பென்ஷன் வர்ற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டயர்மென்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது, நம்ம லாக்-இன் பீரியட்ல இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லது. என்பிஎஸ் உதாரணத்துக்கு வந்து நம்ம என்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதுலயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டயர்மென்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம நடுவுல அதுல எடுக்காம இருக்கும். வேற ஏதாவது ஸ்கீம்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, ஒரு அவசர தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கைய வச்சு அதுல இருந்து பணத்தை எடுத்துருவோம். ஸோ அதனால தான் இந்த ரிட்டயர்மென்ட் பிளான்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, அது லாக்-இன்லயே இருக்கும். நமக்கும் சேஃபா இருக்கும். நம்மளோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6%. இந்த பெர்சன்டேஜ் படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இன்னைக்கு தேதிக்கு நமக்கு ஒரு மாசத்துக்கு ரூ. 1,00,000 செலவாகுது அப்படின்னா, ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த 1,00,000 நமக்கு ரூ. 4,30,000 நமக்கு தேவைப்படும். 25 வருஷம் கழிச்சு இப்ப பண்ற அதே செலவுக்கு நமக்கு 4 1/2 மடங்கு கூடுதலா தேவைப்படும். அப்படின்னா பார்த்துக்கங்க, இப்பவே நம்ம ரிட்டயர்மென்ட்காக எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இயர்லியாவே உங்களோட ரிட்டயர்மென்ட் சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். இன்னைக்கு தேதியில ஹையர் எஜுகேஷன் காஸ்ட் ஆவரேஜா 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. நீங்க இன்னும் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல அப்ராட்ல போய் படிக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த எஜுகேஷன் காஸ்ட் உங்களுக்கு இன்னும் சில மடங்கு அதிகமாகும். இன்னும் 10, 12 வருஷம் கழிச்சு தான் உங்களோட குழந்தைங்க ஹையர் எஜுகேஷன் போவாங்கன்னா, அப்படின்னா நமக்கு இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற எஜுகேஷன் காஸ்ட்ல இருந்து இன்னும் 3 மடங்கு அதிகமா நமக்கு தேவை. ஏன்னா இந்தியால ஹையர் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்கான இன்ஃப்ளேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நார்மல் இன்ஃப்ளேஷனை விட அதிகம். நெக்ஸ்ட் வெல்த் கிரியேஷன், அதாவது சொத்து சேர்க்கறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 5 ஸ்டேஜுக்கு அப்புறம் தாங்க இந்த வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜே ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க இப்பவே உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் அந்த வெல்த் கிரியேஷனே ஸ்டார்ட் அப்படின்னு. பட் இதெல்லாம் கண்டிப்பா நம்மளாலயும் பண்ண முடியும். அதுக்குன்னு நம்ம சேவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டா பண்ணி அதை கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது வேற எந்த ஒரு தேவைக்காகவும் இந்த பணத்துல நம்ம கைய வைக்காம இருந்தோம்னா டெஃபினட்டா நம்ம இந்த வெல்த் கிரியேஷனை பண்ணலாம். இந்த டிசிப்ளின் இருந்தாலே நமக்கு போதுங்க. இந்த வெல்த் கிரியேஷனை சூப்பரா பண்ணலாம். இந்த வெல்த் கிரியேஷன்ல தான் நம்ம சொத்து சேர்க்கறது, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, இல்ல ஷேர் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இது எல்லாமே வரும். நீங்க வசிக்கிறதுக்காக வாங்குற வீடு, உங்க தேவைக்காக வாங்குற ஜுவல்ஸ், இதை தாண்டி நீங்க அடிஷ்னலா வாங்குற வீடோ இல்ல ஜுவல்ஸோ இதெல்லாம் வெல்த் கிரியேஷன்ஸ்ல தாங்க வரும். நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நகையா வாங்காம கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இதுதாங்க புத்திசாலித்தனம். ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ்ல நம்மளோட குறிக்கோள் இன்வெஸ்ட் பண்றதுல தாங்க இருக்கணும். எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் 2வது பட்சம் தான். நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துட்டாலே இவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிற டிசிப்ளினையும் நம்ம கொண்டு வந்துருவோம். நீங்க ரூ. 100 சேமிக்க ஆரம்பிச்சுட்டாலே அதுவும் சேமிப்பு தாங்க. நிறைய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இவ்வளவு பணம் பண்றதுக்கு அவங்க கையாண்ட ஒரு முக்கியமான வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்களோட வருமானம் எவ்வளவு, உங்களோட செலவு எவ்வளவு, உங்களோட சேமிப்பு எவ்வளவு, நீங்க எந்த வகையில எல்லாம் சேமிக்கிறீங்க அப்படிங்கறத டீடைலா ஒரு நோட் வச்சு அழகா எழுதி வச்சுட்டே வந்துருங்க. இதெல்லாம் எடுத்து அப்பப்ப ரிவ்யூ பண்ணுங்க. இதுல இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் எதாவது மாத்தணுமா, இல்ல இந்த சேமிப்பு அதிகம் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த வகையிலையும் அந்த அளவை குறைச்சிடாம நீங்க போடுற பணத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் பாருங்க. அதுக்குண்டான வழிகள் என்னன்னு யோசிச்சு பண்ணுங்க.